திமுகவை பொறுத்த வரைக்கும் அது மறைத்தது நிறைய விஷயம். சொல்லணும்னு நினைச்சா கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் தொடர்ந்து சொல்லலாம். அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய சாகசமாக, இது ஒரு புரோக்கருக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே ஒரு சாகசமாக பேசுகின்ற மடைமாற்றம் திமுகவால தான் முடியும். இந்த அட்டுழியங்களை எல்லாம் பண்ணதும் திமுகவால தான் முடியும். எல்லா விஷயத்திலும் அராஜகமும் அட்டுழியமும் மடைமாற்றுதலும் திசை திருப்புவதும் இவங்க தான் பண்ணுவாங்க. நிறைய பெரியவங்க இல்ல அன்புமணி தான் மறந்து பிடிக்கிறாரு, அவங்க அப்பா காலில் விழுந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பா காலில் விடலாம், தப்பே கிடையாது. அப்பா யார் காலில் விழுறாரு அதுதானே பிரச்சனை. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. திமுகல இருந்து யார் என்ன பணத்தை கொடுத்து எப்படி ஆட்டி வைத்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்கன்னு தெரியல. ஆனால் அன்புமணி சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். லோக்சபால ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாலும் அதை ராஜ்யசபா அங்கீகரித்தால் தான் நீங்க ஓகே பண்ண முடியும். அடுத்த 6 வருடம் திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டியும் கமலஹாசன் ஐயா அங்க போய் உட்கார போறாரு. டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ரவி டிடிஎஸ் துக்ளக் வாசகன். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு வெக்கேஷன் விட்டுருக்காங்க, அதனால சில பேருக்கு மூச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அந்த தவறான மூச்சை நிறுத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் வெக்கேஷன் முடிஞ்ச உடனே வரும்னு நான் நம்புறேன். ஓகே சார். சார், இந்த நேரத்துல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மதுரைக்கு போயிருக்காங்க. அங்க அவர் போகக்கூடிய நேரத்துல அந்த கழிவு நீர் இருந்த அந்த இடத்த திரை போட்டு மறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மீடியா வந்தனால அந்த கவர் எல்லாம் எடுத்திருக்காங்க. இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல அவங்க மறைச்சது ஏராளம். அவங்க காட்டுறது வேற திசை, உங்களை திசை மாற்றி விட்டுட்டு உங்களுடைய வழியையே மாற்றி விட்டுட்டு உங்களை மடைமாற்றுகின்ற வேலையெல்லாம் திமுக இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, அண்ணாதுரை ஐயா காலத்துல இருந்தே செய்து கொண்டுதான் இருக்கு. அண்ணாதுரை ஐயா செய்யும் போது அதுல ஒரு சாதுரியம் இருந்தது. ஆனால் கருணாநிதி ஐயா கிட்ட இருந்து வந்ததுக்கு பிறகு அந்த சாதுரியம் மிஸ் ஆகுது. நாங்கெல்லாம் இதை கிட்டத்தட்ட 50 வருடங்களாக பார்த்திருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாது. பட் ஒரு இடத்துல நம்ம வீட்டுக்கு யாரையும் அமைக்கிறோம், அழைக்கிறோம், அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் திரை போட்டு மூடுகிறோம் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனா 16 வயதுல ஸ்ரீதேவி கிட்ட கமலஹாசன் சொல்ற மாதிரி என்ன இதெல்லாம் சீக்காவுக்கு துணி முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு துணி போட்டு மறைக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அது மறைத்தது நிறைய விஷயம். சொல்லணும்னு நினைச்சா கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் தொடர்ந்து சொல்லலாம். சார், அங்க போன முதல்வர் அவர்கள் திராவிட மாடல்களுக்கு மேல எந்த குறையுமே சொல்ல முடியல, இதனால எதிர்கட்சிகள் நிறைய பொய்ய பரப்புவாங்க, அதை நம்பாதீங்க அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா சொல்ற பொய்யெல்லாம் இவங்க தான் சொல்றாங்க, மடைமாட்டுகின்ற வேலையெல்லாம் இவங்க தான் பண்றாங்க. தேவையே இல்லாம தேசிய கல்விக் கொள்கையில 3வது மொழி அப்படிங்கறது பிரதானப்படுத்தி பேசினாங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கமே இந்தியா பூரா அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ தரத்துக்கு உயர்த்தணுங்கிறது தான் அதனுடைய நோக்கமா இருந்தது. அதை திசை மாற்றி இல்ல 3வது மொழியை கொண்டு வருவாங்க. சரி, 3வது மொழியை கொண்டு வந்தா அதுல என்ன தப்பு? இந்திய தேசிய மொழியை தானே பாடிக்க சொல்றோம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல நீங்க இந்தியை கொண்டு வந்துட்டு பின்னாடி சமஸ்கிருதத்தை கொண்டு வருவீங்கன்னு பொய் சொன்னாங்க. 2026 ஒரு சென்சஸ் நடக்க போது, அந்த சென்சஸ் போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன மாதிரியான ஜனத்தொகை இருக்கு, அங்க பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதுல என்ன மாதிரியான பெண்களுக்கு இடங்களை ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம காத்திருக்கும் போது இல்ல நீங்க எங்களுடைய சீட்டை குறைச்சிருவீங்கன்னு மடை மாட்டினாங்க. இல்லைங்க ப்ரோரேட்டா அப்படின்னு நம்ம சொன்னோம். இவங்க இருமொழி கொள்கையில் ஆங்கிலம் படிச்சதுனால இவங்களுக்கு ஒரு இடமும் தெரியல. ப்ரோரேட்டானா இன்னைக்கு இருக்கிற 7 நாளைக்கு 7, இன்னைக்கு இருக்கிற 14 நாளைக்கு 14ங்கிறது கூட இவங்களுக்கு புரியல. சோ மடை மாற்றுவதுங்கிறது இவங்களுடைய ₹1 29 பைசா தான் மத்திய அரசுக்கு போகுதுன்னு போது டைரக்ட் டாக்ஸை மட்டும் எடுத்து வச்சு கணக்கு பண்ணிட்டு ₹1 29 பைசா தான் எனக்கு திருப்பி கிடைக்குதுன்னு ஒரு பொய்யுரைக்கிற வேலையெல்லாம் இவங்களாலதான் பண்ண முடியும். முந்தானத்துக்கு தண்டனை அனுபவிக்கப்பட்ட குற்றவாளியை பற்றி ஏற்கனவே கமிஷனர் அவர் ஒருத்தர் தாங்க, வேற யாரெல்லாம் காட்டி கொடுக்குற மாதிரி அபிப்பிராயம் இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்ல, நீதிமன்றம் ஆமாங்க அவர் ஒருத்தர் தாங்க, வேற யாரையும் காட்டி கொடுக்குற மாதிரி அபிப்பிராயம் இல்லைங்கன்னு சொல்ல, அவர் எங்களுடைய மெம்பரே இல்ல, அவர் அனுதாபின்னு பச்சையா போய் சொல்லிட்டு இல்ல அவர் சாருக்கு நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுக்குற WMA அப்படிங்கிறது புருவானத்துக்கு பிறகும் அதை இன்னைக்கும் அதை சாகசமாக, அதாவது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய சாகசமாக, இது ஒரு புரோக்கருக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே ஒரு சாகசமாக
பேசுகின்ற மடைமாற்றல் திமுகவால தான் முடியும். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதுல வந்து தேவையில்லாம ஒரு ஆட்களை கொண்டு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கும், அவ்வளவு பெரிய சாராய சாவு நடந்திருக்கும் போது அங்க பணத்தை கொடுத்துட்டு சரி பண்ண முடியுங்கிறது இவங்களாலதான் முடியும். நிவாரண நிதிங்க, நிவாரண நிதி மோடி வந்து கிட்டத்தட்ட 48 கோடி வங்கி கணக்குகளை தொடர்ந்து, நான் சொல்றது 4 வருஷத்துக்கு முன்னாடியே வங்கி மூலமாக மன்ரேகா பணங்களை கொடுக்கும் போது நிவாரண நிதியை கேஷ்ல தான் கொடுப்பேன்னு கோர்ட்ல போய் வாதாடிட்டு வந்து ஒருத்தருக்கு 4000 ஒருத்தருக்கு 14,000 பிரிச்சு கொடுத்து இந்த அட்டுழியங்களை எல்லாம் பண்ணதும் திமுகவால தான் முடியும். ஸோ எல்லா விஷயத்திலும் அராஜகமும் அட்டுழியமும் மடைமாற்றுதலும் திசை திருப்புவதும் இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா யாரையும் நம்பிடாதீங்க, என்னையே நம்பிட்டு இருங்க, சிறுபான்மையினர்களே எங்களையே நம்புங்க, நாங்க மட்டுமே உங்களை சாப்பிடுறோம், தேவையில்லாம அடுத்தவங்க சாப்பிடுற மாதிரி பாத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவலங்கள்லாம் இவங்க தான் பண்ண முடியும். சார் கரெக்ட் தான். நீங்க சொன்னீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விஷயத்துல வந்து 5.5 மாதத்திலேயே நாங்க வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கனிமொழி அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க ஒரு போஸ்ட். அண்ட் அரக்கோணம் பெண் விஷயம் வந்து என்னதான் சார் ஆச்சு? அந்த பெண் வந்து நேரடியா போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட அதை எடுத்துக்கலன்னு ரொம்ப நேரடியா பேசுறாங்க. இருந்துமே அந்த வழக்கு வந்து இன்னும் விசாரிக்கப்படவில்லை. இதுல உங்களுக்கு கருத்து என்ன சார்? இல்ல அதான் இவங்களுடைய தவறுகள் எங்கெங்கிறதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடிப்படையில நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த இடத்துல வந்து உண்மைகள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக உடனே ஒரு பொள்ளாச்சி வழக்க பேசுறாங்க. பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு போனதுனால அது வேகமாக நடந்தது. இங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வந்து அண்ணாமலை ஐயா தன்னை வருத்தி கொண்டு முருகருக்கு வேண்டிக் கொண்டு 6 முறை தன்னை சாட்டையால் அடித்து கொண்டதுனால அது வந்ததுங்கிறதெல்லாம் மறந்துட்டு நான் தான் ஏங்க செஸ் வந்து வேற வழி இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்ததுங்க. முதல்ல மத்திய அரசு வந்து வேற இடத்துல நடத்தணும், முடியாது, மாமல்லபுரத்துல நடத்துறேன். மாமல்லபுரம் எதுக்காக வந்தது? ஏற்கனவே சீனா விஷயத்துல மோடி அதை தேர்ந்தெடுத்திருந்தாரு, அப்படிதான் வந்தது. செஸ்ஸையே நாங்க தான் கொண்டு வந்தோம், கிராண்ட் மாஸ்டர்களே நாங்க தான் உருவாக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஈனத்தனமான வேலைகளை இவங்க தானே பண்ண முடியும், வேற யார் பண்ண முடியும்? இவங்க கிட்ட மீடியா இருக்கு, மீடியா இருக்கிறதுனால இவங்களால, அதாவது சாதாரணமா நானும் நீங்களும் பேசுறதை விட ஒரு ஒலிபெருக்கி மூலமாக பேசுவது ஊருக்கு கேட்குங்கிற மாதிரி இவங்க மீடியாவை வச்சுக்கிட்டு எல்லா பொய்களையும் சொல்றாங்க. எவ்வளவு நாளைக்கு சொல்ல முடியும்? இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது அமைச்சிருக்கு, நாளைக்கு கண்டிப்பா அதுல தாவேக்காவோ அல்லது நாத்தாக்காவோ வந்ததுன்னா இவங்க முடிஞ்சாங்கிறது சாதாரணமான விஷயம். பிஜேபி அதிமுக வந்தாலே இவங்க முடிஞ்சாங்க. ஆனா 23,400 கோடி இவங்க செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிற அடிப்படையில ஒரு தொகுதிக்கு 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி 20% வாக்குகளை 20,000 தலா ஒரு மனிதனுக்கு கொடுத்து வாங்க போறாங்கிற சிச்சுவேஷனை கூட தாவேக்காவோ நாத்தாக்காவோ இந்த கூட்டணிக்குள்ள வந்ததுன்னா சரி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது இவங்க எந்த கெத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. ஆண்டவன் ஒரே ஒரு விஷயத்த எனக்கு சொல்லியிருக்கான், தமிழக வாக்காளர்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு எனக்கு புரிய வச்சிருக்காங்க. 5 வருடம் ஒரு நாள் இவங்க சட்டசபையில உட்கார்ந்ததுல உட்கார போறது சார். நீங்க வந்து இப்ப சொன்னீங்க இவ்வளவு ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. ஆனா பொள்ளாச்சி விஷயமாக இருக்கட்டும், இல்ல அதிமுக ஆட்சியில நடக்கும்போது சாத்தான்குள விஷயமாக இருந்துட்டு மக்களோட மனசுல அவ்வளவு தீவிரமா அது பதிஞ்சுது. ஏன் உத்தரப்பிரதேசத்துல நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கொடுமை கூட எதிர்கட்சியா திமுக இருக்கும்போது மக்களோட மனசுல புரிய வைக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனையை ஏன் அப்படி மக்களுக்கிடையே கொண்டு புரிய வைக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? எதுல மிஸ் பண்றாங்க? இல்ல அதுக்கு ஒரு விதத்துல வந்து பிஜேபி தன்னுடைய இதை வந்து இப்ப இந்திய தேசம் எப்படி பாகிஸ்தான் செய்யற அட்டுழியத்தை பல எம்பி குழுக்களை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளில் அனுப்பி தன்னுடைய கருத்தை தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுதோ, அந்த மாதிரி இந்த திமுக செய்கின்ற அட்டுழியங்களையும் கட்டமைப்புகளையும் உடைத்தெறிவதற்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயத்த பண்ணா போதும். இந்த பத்திரிகையில வந்து மேல ஒரு இடத்துல ஓரமா செய்யது பீடி அப்படின்னு ஒரு சின்ன காலம் வரும், அந்த இடத்த மட்டும் இவங்க பிஜேபி ஆக்கிரமித்து இன்னைக்கு இந்த மந்திரி தொடங்குகின்ற இந்த திட்டம் மத்திய அரசின் பணத்தினால் வந்தது, அவ்வளவுதான் சொல்லணும். அதை மட்டும் சொன்னா கூட போதும். இவங்க லேபிள் ஒட்டி தங்களை வந்து அப்பாக்களாக மாத்தி கொள்ளுகிறார்கள். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல சார் யாருன்னு தெரியல, 100 சார் தெரியும் எனக்கு அப்படின்னு ஸ்டாலின் ஐயாவே சட்டசபையில சொல்லியிருக்காரு. சொல்லியும் அந்த 100 சார் யாரு, அவர்களை இவர் கட்டுப்படுத்திட்டாரா, மட்டுப்படுத்துறாரா, அவர்களை திருத்தி விட்டாரா, அல்ல கண்காணிக்கிறாரா, எதையுமே சொல்லாம என்கிட்ட 100 சார் பேர் இருக்குன்னு அவர் சொல்றதையும் கேட்டுக்கொண்டு இந்த தமிழகம் இருக்குன்னு சொன்னா நம்ம ஒன்னும் பேசுறதுக்கு இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப விஜய் வந்து 25 மைனஸ்
இருக்கக்கூடியவங்களை விஜய் கூட்டிட்டு போவாரு, 40+ பெண்களை அவர் கூட்டு போவாரு. அது ஆதரவு வாக்குகளை திமுக இருந்து அதிமுக இருந்து விஜய்க்கு கொண்டு போகும். ஆனால் எதிர் வாக்குகள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த 1000 கோடி ஊழல் விஷயத்துல நீதிமன்றம் நியாயமாக நேர்மையாக தான் நடந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். ஓகே சார். சார், கடந்த 2 நாட்களாக பாமக உள்கட்சி முதல் பெருசா போயிட்டு இருந்துச்சு. நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் முதல்ல வந்து பேசினாங்க. அன்புமணி அவர்கள் மீது பயங்கர குற்றச்சாட்டு. நேத்து அன்புமணி அவர்கள் பேசியிருக்காங்க. இன்னைக்கும் அன்புமணி அவர்கள் பேசும்போது அவர் வந்து ராமதாஸ் அவர்களை எதுவுமே சொல்லல. அவர் தான் குலசாமி, அவர் வழியில் தான் நடக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதுல உங்கள் கருத்து என்ன சார்? அன்புமணி இதுவும் கடந்து போகும்னு பேசியிருக்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள். ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த மெச்சூரிட்டியோட இருக்கும். நாளைக்கு அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம், பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், ஏன் 10% வாங்கி கொடுப்பாங்கன்னு கதை சொல்லிட்டு திமுகவோட கூட அவர் கூட்டணி வைக்கலாம். அன்புமணி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கூட்டணின்னு வைத்தால் அதை தொடர்ந்து நாம அதிலேயே இருக்கணும், அதுதான் நல்லது. எதுக்கு அப்படி இருக்கணும்? நானே ஆட்சி அமைக்கலாம், நானே 234 தொகுதியிலையும் போட்டியிடலாம் அப்படின்னு சொன்னா ராமதாஸ் அவர்களே உங்களுக்கு சொல்றாரு. முதல் தேர்தல் கூட்டணி அமைக்கும் போதே அவர் 40 சீட்டு தான் கேட்டாரு. இப்ப போன முறையும் அவர் 40 சீட்டு தான் கேட்டிருக்காரு. சோ இத்தனை வருடங்கள் அந்த கட்சி நடத்தியும் கேட்பதே 40 சீட்டு, 41, 42 இல்ல 43 இல்ல 45 இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில வென்றது 30, 20, 25 அப்படின்னு கேட்டா 18 ஒரு தேர்தல்ல. அப்படின்னும் போது ராமதாஸ் ஐயா கொஞ்சம் யோசிக்கணும். மாத்தி மாத்தி கூட்டணி வைப்பதனால ஏதாவது லாபம் இருக்கா? 2004 அவர் கூட்டணி வைத்திருந்தாரு, ஜெயிச்சாரு. 99 ஜெயலலிதா அம்மா ஒரு தவறு பண்ணாங்க, சுப்பிரமணிய சாமியோட பேச்சு கேட்டு அப்படின்னும் போது இங்க இருக்கிறவங்க அங்க போனாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வந்தாங்கன்னும் போது அவர் ஜெயிச்சாரு. 2004 ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு மட்டும் எங்களுடைய ரசிகர்கள் போராட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு தொகுதியை கூட நீங்க நிம்மதியா வெற்றி பெறாம பார்த்துப்பாங்கன்னு சொல்லியும் 2004 வெற்றி பெற்றாரு. 2006 மைனாரிட்டி அரசை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையோட வெற்றி பெற்றாரு. 2009 அத்தனை தொகுதிகளிலும் அவர் மட்டும் தோக்குறாங்க. பாமக மட்டும் தோற்கிறது. அதுக்கப்புறம் கூட அவருக்கு திமுக மேல ஒரு நாட்டம் இருக்கு, அதிமுகவோட வந்து இயல்பான கூட்டணின்னு அவர் பேசுறாருன்னு சொன்னா எனக்கு புரியல. அதிமுகவோட இயல்பான கூட்டணின்னு ஆன்மீக சந்தேகம் சொல்லுவாங்க, அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. திமுகவை தீய சக்தின்னு நினைக்கிறவங்க சொல்லுவாங்க, அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. அதிமுக பிஜேபியும் ஏற்கனவே கூட்டணி அமைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை காலை பிடிச்சி கதறினாங்க, கெஞ்சினாங்க. என்னுடைய மகன் தன்னுடைய தாயை வந்து பாட்டிலால் அடிச்சாரு, இப்படி எல்லாம் பேசி அவரை அசிங்கப்படுத்தி தன்னுடைய மகனன்னு சொல்றதை விட கட்சியில் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை அசிங்கப்படுத்தி, அந்த குடும்பமே மருத்துவ குடும்பம், வந்தவங்க வாச்சவங்க எல்லாருமே மருத்துவர்கள், அவ்வளவு படிச்சவங்களே இவ்வளவு தூரத்துக்கு அசிங்கமா கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கட்சியை யாரால காப்பாற்ற முடியும்னு கேட்டா நிறைய பெரியவங்க இல்ல அன்புமணி தான் மறந்து பிடிக்கிறாரு, அவங்க அப்பா காலில் விழுந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பா காலில் விழலாம், தப்பே கிடையாது. அப்பா யார் காலில் விழுறாரு அதுதானே பிரச்சனை. யார் சொல்லி அந்த தகப்பன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு, இவ்வளவு கேவலமா பேசுறாரு, அதுதானே பிரச்சனை. அதை மத்தவங்க சொல்லணும் இல்ல. பட் அன்புமணி அப்படி இல்லையே, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் பிஜேபிக்கு வரட்டும், அதிமுக இருக்கட்டும், அல்லது விஜயோட கூட்டணி அமைக்கட்டும், அது அவருடைய பிரச்சனை. பட் கூட்டணின்னு ஒண்ணு அமைத்தால் அது கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 1 இயருக்கு முன்னாடியே அதை பண்ணாதான் இயல்பாக ஓட் டிரான்ஸ்மிஷன் வரும்னு சொல்றாரு. அதை இவ்வளவு தூரம் பாடுபட்டு ஒரு கட்சியை வளர்த்த ராமதாஸ் ஐயா கொஞ்சம் நச்சம் இல்லை. 83, 84 இருந்து அவர் தொடர்ந்து பாடுபட்டு தான் அந்த கட்சியை வளர்த்தாரு. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப தப்பு பண்றாரு, தோத்து போறாரு. கடந்த 3 தேர்தல்களாக அவர் இருந்த எந்த ஒரு இதுவும் ஜெயிக்கல. 2021 கூட இத்தனையோ சீட்டு கேட்டு வாங்குறாங்க, பட் கொஞ்சம் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவோட 2024 நான் கூட்டணிக்கு போயிருந்தா எனக்கு 7 சீட்டு கிடைச்சிருக்குங்கிறாரு. 7 சீட்ல டெபாசிட் போச்சு அதிமுக. நீங்க கூட்டி பார்த்தா கூட பாமகவும் அதிமுகவுடைய வாக்குகளை கூட்டி பார்த்தா கூட அவர்கள் ஜெயிச்சிருப்பார்களான்னு கேட்டா இல்ல. சோ எல்லாத்தையும் மறந்து இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி உண்மையிலேயே அந்த கட்சிக்காக, அதாவது ஸ்டாலின் ஐயாவும் சரி கட்சியில ரொம்ப நாள் உழைச்சிட்டு தான் அவர் வந்து தலைவர் பதவிக்கு வந்தாரு. கருணாநிதி ஐயா கடைசி வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவை தலைவன் என்று அறிவிக்கவே இல்லை. அதே மாதிரியே ராமதாஸ் கிட்ட இருந்து வந்தாலும் அன்புமணி கட்சிக்காக பயங்கரமா உழைச்சுதான் வந்திருக்காரு.
ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. திமுகல இருந்து யார் வந்து என்ன பணத்தை கொடுத்து எப்படி ஆட்டி வைத்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்கன்னு தெரியல. ஆனால் அன்புமணி சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். சார் ஆனா இந்த மோதலுக்கெல்லாம் காரணம் பிஜேபி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வெளிப்படுதே சார். இதை எப்படி பாக்குறீங்க? திமுகவுடைய வேலையே இதுதாங்க. திமுக சூனிய கழிவு என்ன பண்ணுவான்னா, ராமாயணத்துல பழிய தூக்கி கைகை மேலதான் போடுவான். ஆனா தப்பு பண்ணதெல்லாம் அந்த சூனிய கழிவு தான். திமுக தான் முதல்ல என்ன சொல்லிச்சு, அதிமுகவும் பிஜேபியும் அண்டர் கரண்ட், இன்னும் கூட்டணியில தான் இருக்காங்க, சிறுபான்மையினரு நீங்க வாங்க, நான் மட்டும் உங்களை சாப்பிடுறேன், நீங்க தயவு செஞ்சு அவங்க சாப்பிடுற மாதிரி உங்களை பண்டமா மாத்திராதீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுச்சு, இல்ல பிஜேபி வந்து அதிமுகவை கவ்வி விடும், சாப்பிட்டு விடும், தூக்கி விடும் அப்படின்லாம் கதை விட்டுச்சு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நிதிஷுக்கு அப்படி நடக்கல, சிவசேனாவுக்கு அப்படி நடக்கல, எந்த கட்சிக்கு. ஒடிசால கூட போன முறை தேர்தலில் நம்ம கூட்டணி வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம், அவர் ஒத்துக்கல, அதனால அவர் எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்காரு. சோ அந்த பொய்ய சொல்லுச்சு. இப்ப கடைசியா என்ன சொல்ல வந்ததுன்னா, அண்ணாமலை ஐயாவை மதிக்காதனால பிஜேபியில எல்லாரும் சுணக்கமா இருக்காங்கன்னு ஒரு பொய்ய சொல்லுது. இப்ப அடுத்தது எங்க வருது அப்படின்னு சொன்னா, இந்த அன்புமணி விஷயத்துக்குள்ள எல்லா வேலையும் பண்ணிட்டு, யாரை வைத்து பண்ணாங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் பாமக இருக்கிறவங்க பண்ணிட்டு. ஆனா என்ன கதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இல்ல பிஜேபி தான் இதை பண்ணுது. பிஜேபி என்ன பண்ணுது? ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு, பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றாரு, நான் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றேன். இதுதானே அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. ரெண்டு பேரும் ஆல்ரெடி கூட்டணி அறிவிச்சுட்டாங்களே. நீங்க ஒரு ரோட்ல வலதுல நின்றான ரைட்ல நின்றான ரோட்ல தானே நிக்கிறீங்க, அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லையா? சோ இதை எப்படி குடும்பத்தை பிரிச்சா மாதிரி ஆகும்? ஏதோ ஒரு தீய சக்தி ராமதாஸ் ஐயாவுடைய பின்னாடி நின்றுட்டு இந்த வேலையை செய்யுதுன்னு மட்டும் நான் நினைக்கிறேன். அந்த தீய சக்தி சீக்கிரமாக அகல வேண்டும். ராமதாஸ் ஐயா திருப்பி அந்த பழைய எழுச்சியோட திரும்ப வர வேண்டும். அன்புமணி அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். இதுதான் நான் நினைக்கிற ஒரு நல்ல விஷயம். ஓகே சார். சார் மறுபடியும் வந்து திமுக சார்பில் ராஜ்யசபாவிற்கு வழக்கறிஞர் வில்சன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பிஷப் வந்து நன்றி தெரிவித்து எழுதியிருக்காரு. இதை வந்து நிறைய பிஜேபியினர் வந்து கொஸ்டின் பண்ணிருக்காங்க, 80% இந்துக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்க அப்பா ஐயா போய் உங்களாலதான் நான் ஜெயிச்சேன்னு சொன்னாரு ஒரு சபாநாயகர். அவரு போய் சொல்றாரு, உங்களாலதான் நாங்க ஜெயிச்சோம், உங்களை நாங்க கண்டுக்குவோம், கடலோர மாவட்டங்கள் எல்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, தமிழ்நாட்டுல கிழக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் எக்கேடு கெட்டு போகட்டும், நசிந்து போகட்டும், நாசமா போகட்டும், நீங்க அதை பார்த்துக்கோங்க, அங்க நாசமா போனா தான் மதம் மாற்ற முடியும், அதனால நீங்க அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு தான் 50 வருடமாக தமிழ்நாட்டுல கிழக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டங்களும் கேவலத்தினுடைய உச்சகட்டமா இருந்துட்டு இருக்கு. வளர்ச்சியில இல்ல. மேற்கு மாவட்டமும் வடக்கு மாவட்டமும் நல்லா இருந்துட்டு. அப்போ இவர் சொல்றதுனால மட்டும் என்ன ஆகும்? திமுக என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கிறிஸ்துவர், ஒரு இஸ்லாத்தவர், ஒரு இந்துவாக பிறந்தவர், ஒரு அரகர கிறிஸ்டின், இந்த 4 பேரை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கு. இடஒதுக்கீடு. அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? கொண்டை இருக்கு, தலைமுடி இருக்கு, கொண்டை வச்சுட்டு பூ வச்சுக்கிட்டாங்க. ஓகே சார். சார் இன்னொரு சீட் வந்து வைகோ அவர்களுக்கு கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது, பட் கிடைக்கல. ஆனா துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க, வருத்தமாக இருந்தாலும் நாட்டிற்கு நல்லது அப்படின்னு. கிடைச்சிருக்கிறது கமல்ஹாசன் அவர்களுக்கு. அவர்கிட்ட ஒரு நிருபர் கொஸ்டின் பண்றாங்க, நீங்க வந்து வாரிசு அரசியல் எல்லாம் இது பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னு. பட் அவரும் சொல்றாரு, நாட்டின் நன்மைக்காக தான் திமுகவுடன் கூட்டணின்னு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ராஜ்யசபால போய் அவர் என்ன பேச போறாரு? ராஜ்யசபா எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவை. லோக்சபால ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாலும் அது ராஜ்யசபா அங்கீகரித்தால் தான் நீங்க வந்து ஓகே பண்ண முடியும். அடுத்த 6 வருடம் திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டியும் கமலஹாசன் ஐயா அங்க போய் உட்கார போறாரு, அங்க போய் பேச போறாரு, ஓட்டு போட போறாரு. இவ்வளவுதான் ராஜ்யசபால முடியும். பேசும்போது அவர் என்ன வேணாலும் பேசலாம், ஜெயா பச்சன் மாதிரி பேசலாம், மற்றவங்க மாதிரி பேசலாம். ஆனால் அங்க இருக்கக்கூடியவங்க அதை டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஹிந்துத்துவாக்கு எதிரான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா சும்மா இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தானை ஆதரித்தோ அல்லது கர்நாடகால வந்து வெறும் 10 கோடி தாங்க லாஸ், ஆனா தக் லைஃப் நல்லா ஓடிச்சுன்னா எங்களுக்கு 150 கோடிக்கு மேல வரும், அதனால கர்நாடகாவை நான் அசிங்கப்படுத்துறேன், நீங்க வந்து மற்ற இடத்துல நல்லா வர்ற மாதிரி பாத்துக்கோங்கன்னு ஒரு வியாபார ரீதியாக பேசுவாரு. நாட்டை விட்டு ஓடுவேன் அப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு மனிதர். அவர் போய் ராஜ்யசபால என்ன பண்ண போறாரு? ஒரு அறிவாளின்னு நிறைய பேர் சொல்றாங்க, அதனால அவர் அரசியல் பேசட்டுமே, அதனால என்ன? நாளைக்கு ஒரு சசி தரூர் மாதிரி அவர் வந்தாருன்னா நல்ல விஷயம் தான், யாரும் வேண்டாங்க. ஆனால் எதனால இது நடக்குது? அந்த
அந்த ரிமோட் எங்க இருக்கு, அந்த டிவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல எக்மோர் மியூசியத்துல கொண்டு போய் வைக்கலாம். நாளைக்கு இவர் ராஜ்யசபால அருமையா தொண்டாற்றி இந்திய நாட்டின் மடத்தை கொண்டு வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். என்ன, ராஜராஜ சோழன் இந்துவே கிடையாது, அவன் வெறும் வைணவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவங்க சொன்னாருன்னா நல்லா வாங்கி கட்டிட்டு வருவாரு. ஏன்னா அம்பேத்கர் எழுதிய சட்டத்துல வந்து இன்னார் இஸ்லாத் அல்லாத, கிறிஸ்துவர் அல்லாத, பாரசி அல்லாத, இவர் அல்லாத, அவர் அல்லாத, இவர் அல்லாதவர்கள்லாம் இந்துன்னு சொல்லிட்டாங்க. அங்க வைணவர் அல்லாத, வைஷ்ணவர் அல்லாதன்னு சொல்லவே இல்லை. அப்போ வைஷ்ணவம்ங்கிறது வந்து இந்துவை தாண்டிய ஒரு மதமா, இந்தியாவில் மறுதளிக்கப்பட்ட ஒரு மதமா தெரியல. சோ நிறைய பேச போறாரு, கேட்போம். உங்க தலைவிதி ஜெயா பச்சன் பேசுறதெல்லாம் கேட்கலையா?